உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையான் துடையாதவதலைவரங்கவர்க்கே சரணங்களேம். ஐவகை பொருள் 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றே யாவரும் திகைப்படின்ற பொய்யிருள் அகல ஞானம் பொருங்கதிவிரிந்த புத்தேல் கைவளராழி செங்கட்கண்ணனை கருத்துள் வைப்பாம். பகவத்கீதையில் முதல் அத்தியாயம் அர்ஜுன் விஷாத யோகம். யோகம் என்றால் சம்பந்தம் அல்லது தொடர்புடையது. அர்ஜுனுடைய மனக்கலக்கத்தையும் மனச்சோர்வையும் சொல்லுகின்ற அத்தியாயம் என்ற பொருளிலே அர்ஜுன் விஷாத யோகம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. முதல் ஸ்லோகத்தை திருதராஷ்டிரன் துவக்கி வைக்கின்றான். சஞ்சயை பார்த்து கேட்கின்ற கேள்வியிலே ஸ்லோகம் துவங்குகிறது. திருதராஷ்டிரன் கேட்கின்றான், தர்ம பூமியாகி குருச்சேத்திரத்தில் சஞ்சயரே, போர் செய்ய விருப்பம் கொண்டு திரண்டுள்ள நம்மவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள்? இதுதான் ஸ்லோகம். கீதையில் மொத்தம் 700 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிரர் சஞ்சயை நோக்கி கேட்ட கேள்வியில் துவங்குகிறது. கீதை மற்ற நூல்களில் இருந்து மாறுபட்டு புதிய கோணத்தில் உதித்த நூல். அமைதியான சூழ்நிலை இல்லாத போர்க்களத்திலே தோன்றுகிறது. அதேபோல் ஆரம்பம் கேள்வியிலே எழுகின்றது. முதல் ஸ்லோகம் தர்ம பூமியாய் குருச்சேத்திரத்தில், அதாவது தர்மம் என்ற சொல்லில் துவங்குகின்றது. கடைசி 7வது ஸ்லோகம் அதை சொல்லுவர் சஞ்சயர். எப்பக்கத்தில் யோகேஸ்வரனாகிய ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இருக்கின்றாரோ, எப்பக்கத்தில் காண்டீவம் என்னும் வில்லை ஏந்திய அர்ஜுன் இருக்கின்றானோ, அப்பக்கத்தில் தான் ராஜ்யலட்சுமியும் சத்துரு வெற்றியும் கீர்த்தியும் நீதியும் அவசியம் உண்டாகும் என்ற கருத்து என்னுடையது என்று சஞ்சயர் முடித்து வைப்பார். முதல் ஸ்லோகம் தர்மம் என்ற சொல்லிலே துவங்குகிறது. கடைசி ஸ்லோகம் என்னுடையது என்ற சொல்லிலே முடிகிறது. முதல் சொல்லையும் கடைசி சொல்லையும் சேர்த்தால் தர்மம் என்னுடையது, அதாவது என்னுடைய தர்மம். இந்த 2 சொற்களை இணைக்கின்ற போது என்னுடைய தர்மம் என்று ஆகிறது. என்னுடைய தர்மம் அதாவது எனது தர்மம், இதுதான் சுதர்மம். சுதர்மம் என்றால் சுய இயல்பு, தர்மம் என்பதற்கு இயல்பு என்று பொருள். சுதர்மம் என்பதை அடிப்படையாக கொண்டே கீதையில் எல்லா வழிமுறைகளும் சொல்லப்பட்டு அலசப்பட்டு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒரு நூலின் முதல் கடைசி சொற்களை இணைத்தால் அந்த நூலின் அடிப்படை தாற்பயம் தெரியும் அளவுக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் வேறு மற்றொரு நூல் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கீதையை துவக்கி வைப்பவர் துரியோதனின் தந்தையான திருதராஷ்டிரர். பிறவியிலேயே கண்ணிழந்த அரசன். கீதையின் கடைசி ஸ்லோகத்தை முடித்து வைப்பவர் சஞ்சயர் என்ற உயர்ந்த புருஷர் மகான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஞானக்கண் இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் கீதையில் சொல்லி இருக்கும் வழிமுறைகளை தவறாது பின்பற்றி நடந்தால் அவர்கள் சஞ்சயரைப் போல உயர்ந்த நிலை அடைவது நிச்சயம் என்பதுதான். பொதுவாக நமக்கு தெரிந்தது கண் காது முதலிய ஞானேந்திரியங்கள் தான் ஆசைகளுக்கு காரணம். இந்த 5 புலன்கள் இல்லையெனில் ஆசை, கோபம், காமம் போன்றவை ஏற்படாது என்பதே. ஏனென்றால் கண் இருந்தால் பார்க்க தோணும், பார்த்தால் ஆசை வரும். காது இருந்தால்தான் கேட்க தோணும், கேட்டால் அதனால் ஆசை வரும். மூக்கு இருந்தால்தான் வாசனையை கிரகிக்க தேரும், ஆனால் பற்று வரும் என்றெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இது உண்மை என்றால் திருதராஷ்டிரனுக்கு பிறவியிலேயே கண் இல்லை. அவனுக்கு ஆசை இருக்கக்கூடாது, பார்க்கின்ற எண்ணம் ஏற்படக்கூடாது. ஆனால் இங்கு என்ன நடக்கிறது? கண்கள் இல்லாத நிலையிலும் போர்க்களத்தில் யார் யாருடன் சண்டையிடுகிறார்கள், எந்தெந்த வழிகளில் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கின்றன என்பதை அறியும் ஆவல் கொண்டு
அவன் உள்ளத்தில் நிரம்பி வழிகின்றது ஆசை. அதன் விளைவே சஞ்சயரை நோக்கி அவன் கேட்ட கேள்வி. இதுதான் உண்மை. கண்கள் இல்லாமல் போனால் பார்க்கின்ற ஆசை போய்விடாது. காதுகள் இல்லை என்றால் கேட்கும் எண்ணம் மறைந்து விடாது. மூக்கு அறுபட்டால் வாசனையை கிரகிக்கும் உள்ளுணர்வு அழியாது. இதனை புரிந்து கொள்ளாமல் ஐம்புலன்களை அழித்துக் கொண்டவரை பற்றி கதைகளில் படித்திருக்கின்றோம். சூதாசர் கண்களை பிடுங்கிக் கொண்டார். பிறப்பு உறுப்புகளை சேதப்படுத்தியவனும் ஒரு காலகட்டத்தில் இருந்தார்கள். நற்கதியை அடைவதற்காக எந்த ஒரு ஆன்மீக கூட்டத்திற்கு போனாலும் அங்கேயும் ஆசைகளை விட்டு விடுங்கள், ஆசையை விடாதவருக்கு முன்னேற்ற கதவுகள் திறக்காது என்று சொல்கின்றார்கள். போகின்றவன் கேட்டு கேட்டு பொறுத்து பொறுத்து பார்க்கின்றான். அவனால் ஆசையை விட முடியவில்லை. ஆசையை விடாமல் இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு போவதால் என்ன பயன்? எனவே நமக்கு ஒத்து வராது என்று எண்ணி ஆசையை விட முடியாமல் கூட்டத்திற்கு வருவதை விட்டு விடுகின்றார். இவ்வாறு அநேக வழிகள் தவறாக புரிந்து கொள்ள தவிர்க்க வேண்டும் என்பதையே இந்த முதல் ஸ்லோகம் வலியுறுத்துகிறது. ஒரு ஊரிலே அண்ணன் தம்பி இருவரும் பக்கத்து பக்கத்து வீட்டிலே வசித்தார்கள். பாகப்பிரிவினையும் பகையும் ஏற்பட்டு விட்டதால் இரண்டு பேர்களுக்கும் இடையிலே சண்டை சச்சரவு உருவாகி பேச்சுவார்த்தை நின்றுவிட்டது. ஒருவேளை தம்பிக்காரன் அந்த தெருவிலே சுமூகமாக போகும்போது நாலாவது வீட்டுக்காரனும் ஏதோ பேசிவிட்டு போயிட்டார். பேசிவிட்டு போன உடனே இதை பார்த்து இருந்த அண்ணன்காரன் அந்த நாலாவது வீட்டுக்காரன் சென்று என்ன கேட்கின்றான் தெரியுமா? நான் பக்கத்து வீட்டுக்காரன் என்னையா உன்னிடம் பேசிவிட்டு போகின்றான் என்று கேட்கின்றானே தவிர தம்பி என்ன பேசிவிட்டு போனான் என்று கேட்பதில்லை. தம்பி என்று சொல்லுவதை விட பக்கத்து வீட்டுக்காரன் என்று சண்டையினால் அப்படி சொல்லுகின்றான். இது உலகத்தில் இருக்கின்ற வழக்கம்தான். இந்த பழக்கம் இன்று இல்லை, அன்றும் இருந்திருக்கிறது. திருதராசன் கேள்வியை பாருங்கள். திருதராசன் கௌரவ பாண்டகுலத்திற்கு மூத்த அரசனாக இருக்கின்றான். அப்படி இருந்த போதிலும் அவனது புரந்தகளை குறித்து நம்மவர்கள் என்கின்றான். தம்பி பாண்டுவின் மைந்தர்களை தம்பியின் புரந்தகள் என்று சொல்லாமல் பாண்டவர்கள் என்று குறிப்பிட்டு பிரித்து பார்த்து கேள்வி எழுப்புகின்றான். இதேபோல் பின்னால் வரும்பொழுது துரியோதனன் பேசுகின்றான். அப்பொழுதும் துரியோதனும் சிற்றப்பா புரந்தகள் என்றோ அண்ணன் தம்பிமார்கள் என்றோ சொல்லாமல் பாண்டுவின் மைந்தர்கள் என்று சொல்லப் போகின்றான். காலங்கள் மாறினாலும் இப்படி பேசுவது மாறாது போல இருக்கின்றது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் முகம்தான் சஞ்சயர் போர்க்கள நிகழ்வுகளை இனி தொகுத்து வழங்க இருக்கின்றார். சஞ்சயர் ஞானக்கண்ணால் போர்க்களத்தை காட்சியை பார்த்தார். அப்பொழுது துரியோதனன் போர்க்களத்திலே துரோணாச்சாரிய அருகில் சென்று பேச ஆரம்பிக்கின்றார். அதை சஞ்சயர் சொல்லுகின்றார். இரண்டாவது ஸ்லோகம். துரியோதனராஜன் பாண்டவரின் படை அணிவகுக்கப்பட்டு நிற்பதைக் கண்டு ஆச்சாரியரின் அருகில் சென்று பேசத் தொடங்குகின்றான். இதுதான் ஸ்லோகம். சஞ்சயர் ஞானக்கண்ணால் பார்த்தார். தொலைதூரத்தில் போக்குவரத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகள் மனதிலே விரிந்தன. எங்கேயோ காட்டுகின்ற படம் நம் இதே தொலைக்காட்சி பெட்டியில் தெரிவது போல அவைகளை நேரடி ஒளிபரப்பாக சொல்லத் தொடங்கினார். சஞ்சயர் துரியோதனை ராஜா என்று குறிப்பிடுகின்றார். உண்மைதான். தற்சமயம் பாண்டவர்கள் நாடு இழந்தவர்கள், அரச பதவியில் இல்லை. துரியோதனன் தான் அரசாள்கின்றான். ராஜா என்பது பொருத்தமே. இதை காட்டிலும் மற்றொரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. சஞ்சயர் முற்றும் உணர்ந்தவர். பின்னால் ஆச்சாரியிடம் பேசும்போது வர்ணத்தை குறிப்பிட்டு வார்த்தை ஒன்றை வீசி விடுகின்றான். 7வது ஸ்லோகத்தில் வருகின்றது. அதற்காகவே ராஜா என்று சொன்னாரோ என்னவோ. துரியோதனன் பாண்டவர்களின் 7 அக்ரோணி சேனைகள் அணிவகுத்து நிற்கும் காட்சியை காண்கின்றான். அந்த படைகள் கட்டுக்கோப்பாக நிற்பதையும் காண்கின்றான். அதை கண்ட மாற்றத்தில் அவனது உள்ளத்தில் ஏதோ பயம் கீறலாக தெரிந்தது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. பீஷ்மனிடம் பேச முடியாது. அவரிடம் இந்த நேரத்தில் ஏதாவது உதவிவிட்டால் அது ஆபத்தாக முடியும். எனவே பயந்து போய் துரோணரிடம் ஓடுகின்றான். அருகில் சென்று பின்வருமாறு பேசுகின்றான். ஸ்லோகம் 3. ஆச்சாரியரே, தங்களுடைய சீடனாகிய புத்திமானாய் இருக்கும் துருபதன் புரவனால் அணிவகுத்து நிறுத்தப்பட்ட பாண்டு மைந்தர்களின்
மிகப்பெரிய சேனையை தாங்கள் பார்த்தீர்களாக. இது ஸ்லோகம். போரின் முடிவு தங்களுக்கு சாதகமாக அமையுமா என்று சந்தேகம் தோன்றியதோ என்னவோ துரியோதனன் தான் பேசுவது அறியாமல் பேசுகின்றான். இருப்பினும் தந்திரமாக வார்த்தைகளை முன்வைக்கின்றான். கௌரவரின் படைத்தளபதி சேனாதிபதி பீஷ்மர். இவர் வீழ்ந்த பின்பு துரோணர், அடுத்து ஜல்லியன், கர்ணன், ஜகுனி என்று சேனாதிகள் மாற்றம் அடைந்தே வருகின்றார். பாண்டவர் படைத்தளபதி திருஷ்டத்யும்னன். இவன் துருவரின் புதல்வன், திரௌபதியினுடைய சகோதரன். இறுதி வரையில் பாண்டவர் சேனைக்கு ஒரே படைத்தளபதி தான் இருந்தான். போரின் முடிவில் உயிர் படைத்தவர்களில் இந்த திருஷ்டத்யும்னனும் ஒருவன். இந்த ஸ்லோகத்தின் உள்ளார்ந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும். ஆதியில் துருவதனும் துரோணாச்சாரியரும் பள்ளி தோழர்கள், சிறுவயதிலே. இருவரும் ஒரு குருகுலத்தில் ஒன்றாக பயின்றார்கள். துரோணர் ஏழை பிராமணர். ஒரு நாள் துருபதன் நாட்டிற்கு கிளம்பி முடிசூட்டிக் கொண்டதும் உமக்கு பாதி ராஜ்யம் தருவேன் என்று துரோணரிடம் சொன்னான். குருகுலம் பயில்கின்ற போது பிள்ளைகள் பேசிக் கொள்கின்ற போது இவன் அப்படி சொன்னான். நான் நாட்டுக்கு சென்று முடிசூட்டிக் கொண்டதும் உமக்கு பாதி ராஜ்யம் தருவேன், நீரும் சகல வசதியோடு வாழலாம் என்று துரோணரிடம் சொன்னான். இதற்கு பின்பு குருகுல வாசம் முடிந்துவிட்டது. அவர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள். துரோணருக்கு திருமணமாகி குழந்தை பிறந்தது. தாய்ப்பால் இல்லாத ஏழ்மை நிலை. மகளின் அழுகுரல் தாங்க முடியாமல் பாஞ்சால தேசம் சென்று அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கும் துருபதனை சந்தித்தார் துரோணர். ஆனால் துருபதன் நட்பு எப்போதும் போல் தொடரவில்லை என்று கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு விட்டார். அவருக்கு தகுந்த மரியாதையும் செய்யவில்லை. அதை கண்டு துணுக்குற்ற துரோணர் கோபத்தை அடக்கிக் கொண்டு பொறுமையுடன் சொன்னார், துருபதா, என்னால் இந்த நாட்டையும் உன்னையும் இப்போதே அழிக்க முடியும். ஆனால் அதனை நான் செய்ய மாட்டேன். என் மாணவன் உனக்கு தக்க பாடம் புகட்டுவான் என்று கூறிவிட்டு அஸ்னாபுரம் வந்தடைந்தார். பாண்டவர் கௌரவர்களுக்கு வில்வித்தை கற்பித்தார். தனது சபதத்தை அர்ஜுனனிடம் தெரிவித்தார். பார்த்தனும் பாஞ்சாலதேசம் சென்று போரிட்டு துருபதனை தேர்க்காலில் கட்டி இழுத்து வந்து துரோணாச்சாரியமும் ஆஜர்படுத்தினான். துரோணரும் துருபதனை பார்த்து சொன்னார், இப்பொழுதாவது நீ உணர்ந்து கொள், இனி யாரையும் அவமரியாதை செய்யாதே என்று புத்தி கூறி விடுவித்து விட்டார். நாட்டுக்கு திரும்பிய துருபதன் தன்னை பழிவாங்கி துரோணரை கொள்ள ஒரு மகனையும் வீரத்துடன் போரிட்டு வென்ற பார்த்தனை மணந்து கொள்வதற்காக ஒரு மகளையும் பெறுவேன் என்று சபதம் செய்தான். அக்காலத்தில் சபதம் செய்வது சர்வ சாதாரணமாக இருந்திருக்கின்றது. அதன்படியே யாகம் செய்து திருஷ்டத்யும்னன் மற்றும் திரௌபதி இருவரையும் பெற்றான். திருஷ்டத்யும்னன் துரோணரிடமே சீடனாக அமர்ந்து வில்வித்தை கற்பிக்குமாறு வேண்டினான். துரோணாச்சாரியும் தன்னை கொல்ல பெற்றெடுத்த மகனே என்று தெரிந்திருந்தும் அவன் காலில் விழுந்து பணிந்து வேண்டிக் கொண்டதால் அவனுக்கு அஸ்திர வித்தைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்தார். அந்த சீடன்தான் இப்போது பாண்டவர்கள் சார்பில் எதிரணியிலே படைத்தளபதியாக சேனாதிபதியாக நிற்கின்றான். இதனைத்தான் துரியோதனன் ஆச்சாரியருக்கு நினைவூட்டுகின்றான். ஆச்சாரியருக்கு கோபம் வெறி ஏற்பட வேண்டும், அப்போதுதான் அவர் உத்தியமாக போயிடுவார் என்று கருதி நினைவுபடுத்துவது போல் தங்களை கொல்வதற்காக பெற்றெடுத்த துருபதன் மகன் தங்களுடைய சீடன் எதிரே நிற்கின்றான் என்று குறிப்பிட்டு பேசத் தொடங்கினான். கேட்பவருக்கு எதை சொன்னால் தனக்கு இன்னும் அதிசாதகமாக சூழ்நிலை மாறுமோ அதை தந்திரமாக முதலில் எடுத்துரைத்தான். பாண்டவரின் அணிவகுப்பை சுட்டிக்காட்டி தொடர்ந்து துரியோதனன் பேசுகின்றான். அடுத்த ஸ்லோகம் 4வது, 5வது, 6வது மூன்றையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கலாம். துரியோதனன் தொடர்ந்து பேசுகின்றான். பாண்டவர்கள் தரப்பில் அங்கே சூரர்களாயும் மகாவில்லாகளாகவும் போரில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமானமானவர்களாகவும் இருக்கின்ற யூதானன், விராட தேசத்து அரசன் மகாரதன், துருபதன், திருஷ்டகேது, சேகிதானன், வீரியசாலியான காசிராஜன், புதுஜித், குந்திபோஜன், மனிதர்களில் சிறந்தவனான சைத்தியன், பராக்கிரமசாலியான யுதாமன்யு,
வீரியசாலியான உத்தமோஜஸ், சுபத்தையின் புரள்கள், திரௌபதியின் 5 புரள்கள் எல்லோரும் மகாரதர்களாகவே இருக்கின்றார்கள். இதன் விளக்கங்கள் படிக்கும் போதே புரிந்திருக்கும். இந்த 3 ஸ்லோகங்களிலும் பாண்டவ படைகளின் தலைசிறந்த வீரர்களை துரியோதனன் பட்டியல் போடுகின்றார். தன்னம்பிக்கை உள்ள ஒருவனே இப்படி எதிரணியில் உள்ளவர்களையும் புகழ்ந்து பேச முடியும். இப்படி துரியோதனன் பேசுவது நல்ல துவக்கம். தீமை செய்வதிலும் தளராத நம்பிக்கை, தன்னம்பிக்கை உடையவன் துரியோதனன். இருப்பினும் அதிலும் ஏதோ பயம் என்னும் கீறல் விழுந்து விட்டது போல் தோன்றுகிறது. மேலே அவன் பட்டியலிட்ட அத்தனை வீரர்களும் மகாரதர்கள் என்பதை துரோணர் ஏற்கனவே நன்கு அறிந்தவர்தான். துரியோதனன் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. துரோணரும் இவளை பற்றி கேட்கவில்லை. துரியோதனன் உள்ளத்தில் ஏற்பட்ட சிறு பயத்தினால் என்ன பேசுவது என்று தெரியாமல் பயத்தை போக்குவதற்காக வாய்விட்டு ஏறியதோ பேசத் துவங்கிவிட்டான். 11,000 வீரர்களை வழிநடத்தும் ஆற்றல் மிக்கவர்கள் மகாரதர்கள். இவர்கள் பீமனுக்கும் அர்ஜுனுக்கும் சமானவர்கள் என்றே துரியோதனன் நினைத்து விட்டான்.